இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் சீனு, வா மாயா. எங்க எடுத்துட்டு போற? நீ வா, நான் சொல்றேன் வா. இங்க பாரு, வளையல் எவ்வளவு இருக்கு பாரு. ஹே, வளையல் இதுக்கு முன்னாடி நீ பார்த்ததே இல்லையா? இத வாங்க வா. ஐயா, நீ எப்படா வளையல் போட ஆரம்பிச்ச? ஏய், எனக்கு இல்ல, உனக்கு வாங்கி தரவா. போடா. போன தடவை கோயிலுக்கு வந்தப்போ நானே வளையல் கேட்டேன். முகத்தை சுழிச்சு வச்சுக்கிட்டு பாட்டி சொன்னாங்களேன்னு வாங்கி கொடுத்தேன். அது அப்ப மாயா. இப்ப நான் சிரிச்சுக்கிட்டே வாங்கி தரவா, போட்டுக்கிறியா? அக்கா, வளையல் எடுத்துக்கிறேன். சமந்தி, எங்க இங்க வாங்க. இது ஓகேவா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பொங்கல் வைக்க ரெடி பண்ண போறேன். பானை மட்டும் நீங்க போய் வாங்கிட்டு வரீங்களா? பெரிய பானையா வாங்கிட்டு வரேன், அதை என் தலையில போட்டு உடைங்க. என்னாச்சு சம்பந்தி, ஏன் கோபப்படுறீங்க? இன்னும் என்னங்க ஆகணும்? என் பொண்ணை என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? சீனு மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் எனக்கும் ஆவறதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லி தானே கூட்டு வந்தீங்க. ஆமா. அங்க பாருங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப இணக்கமாயிட்டு இருக்காங்க. ஷோ, இவன் ஒருத்தன் அவன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. பொங்கல் வைக்கிற இடத்துல பாருங்க நான் என்ன பண்றேன்னு. என்ன நல்லா பொங்கல் திங்க போறீங்களா? அது இல்லைங்க, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அத வந்து பாருங்க. முதல்ல நீங்க போய் பானை வாங்கிட்டு வாங்க, போங்க. வாச்சாரம் நம்ம போலாம். தானாவும் இங்கதான் இருக்காங்க. நான் மாமாவை கூட்டிட்டு போய் காட்டுறதுக்குள்ள எங்கேயோ காணாம போயிட்டாங்க. அப்படியா? அப்படின்னா இங்கதான் எங்கேயாவது அவங்க சுத்திட்டு இருப்பாங்க. எப்படியும் பொங்கல் வைக்கும் போது வந்துதானே ஆகணும். அப்போ எப்படியாவது மாமா கிட்ட மாட்டி விட்டுறணும் அண்ணி. சரி, அதெல்லாம் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல சீனுக்கு சாருவை பிடிக்கிற மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொன்னால அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் சொல்றேன். சரி. பானை எடுத்துட்டீங்களா? அக்கா பானை கொடுங்க. இந்தாங்கம்மா. வா போலாம். ஏய் சீனு, அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க. சரிங்க மாமா. அம்மா, பானை வாங்கிட்டமா? சரி, இத நல்லா கழுவிட்டு மேல மஞ்சள் குங்குமம் வை. தண்ணி வேணுமே? அத்த, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிம்மா. அம்மாடி குடுமா, நான் போய் தண்ணி எடுத்து வரேன். ஏங்க, பானையை வாங்க சொன்ன ஆளே காணாம போயிட்டீங்க. சாரிமா, தெரிஞ்சவர்கிட்ட பேசிட்டு இருந்தனா அப்படியே மறந்துட்டேன். சரி, நான் போய் தண்ணி எடுத்து வந்துடுறேன். சரிங்க. இருங்க, நீங்க எங்க போறீங்க? சீனு, நீ போய் எடுத்துட்டு வா. சரிங்க மாமா. ஏங்க இருக்கட்டுங்க, குளத்துல தானே, நான் போய் எடுத்து வந்துடுங்க. ஏன் என் பிள்ளைக்கு குளத்துல போய் தண்ணி எடுக்க தெரியாதா? அது இல்லைங்க, குளத்துல கல் எல்லாம் இருக்கும். குளத்துல கல் இல்லாம பின்ன பஞ்சா இருக்கும். அட, பாசம்லாம் இருக்கும், பழிக்கட்டு விழுந்துருவாங்க. நம்மளா இருந்தா கொஞ்சம் பக்குவமா எடுத்துட்டு வருவோமேன்னு சொல்றேன். பரவாயில்ல, இருங்க, நான் போய் எடுத்து வந்துடுறேன். என்ன மச்சான், தாள இறங்கி எல்லா வேலையும் செய்யறான். இவன் அப்படி செய்யறவன் இல்லையே. செய்யறவன் இல்லதான், ஆனா அண்ணன் அவன் பொண்ணுக்கு சீர் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாருல, அதான் இப்படி பம்மிக்கிட்டு இருக்கான். வேலை செய்யட்டும், விடுங்க. ஓ, அப்ப விடுங்க. இருக்கிற மொத்த வேலையும் அந்த ஆளை வச்சே வாங்கிடுவோம். ஏய் சாரு, இங்க என்ன பண்ற? கோலம் போட்டுட்டு இருக்க மாமா. நல்லா இருக்கா? நீ போட்டு கோலமா? ஆமா மாமா, நானே என் கையால போட்டேன். ஏய், என்ன சொல்ற? உனக்கு தான் கண்ணே தெரியாதே, அப்புறம் எப்படி கோலம் போட்ட நீ? ஐயோ, ஆமா, அவளுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல. ஆமா இல்ல, நான் மறந்தே போயிட்டேன். ஷோ, ஐயோ, நம்மள பொறுத்த வரைக்கும் சாருக்கு கண்ணு தெரியும்ல. நான் அந்த ஞாபகத்துல சொல்லிட்டேன். பார்வதி,
ஷோ சீனுவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கண்ணு தெரியாதுல்ல. நீயும் ஐடியாவும் பாரு. சாரு நல்லா மாட்டினா. ஷோ என்ன சாரு, கண்ணு தெரியாம நீ எப்படி கோலம் போட முடியும்? ஐயோ, இந்த சித்தி பேச்ச கேட்டுட்டு மண்ண மேல இருக்க கொண்டைய மறந்துட்டேனே. சாரு, என்ன உன்னதான் கேக்குறேன். அது இல்ல மாமா. இல்ல, கண்ணு தெரியாம கோலம் போட முடியாதா? சில பேரு கண்ணு தெரியாம படம்லாம் கூட வரைவாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்தது இல்லையா? அது சரி, ஆனா கோலம் எப்படி? சின்ன வயசுல இருந்து கோலம் போட்டு போட்டு எனக்கு நல்லா பிராக்டிஸ் இருக்கு மாமா. கண்ணை மூடிட்டே கூட கோலம் போட்டு நான் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன். எந்த புள்ளி எங்க வச்சேன்னு மனசுக்குள்ளேயே ஒரு கணக்கு வச்சுப்பேன். அதை வச்சு அந்த கோலத்தை போட்டு முடிச்சிருவேன். ஓ, அது நல்லா வந்திருக்கான்னு உங்களை கூப்பிட்டு கேட்டேன். அப்படியா? என்ன சாரு இது, பார்க்காமலே இவ்வளவு நல்லா கோலம் போட்டிருக்க. நல்ல வேலை, சாரு சமாளிச்சிட்டா. ஏன் மருமகளாச்சே. சொல்லுப்பா. எங்க இருக்கீங்க? பொங்கல் வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்து வர சொன்னாரு, அதனால குளத்துக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க என்ன இங்க எடுபடி வேலை செய்யவா வந்திருக்கீங்க? டேய், நான் சும்மா நின்னுகிட்டு இருந்தா அப்புறம் அவங்க சந்தேகப்பட மாட்டாங்களா? அதான் கூட மாட வேலை செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பாருங்க, நான் சொல்றத மட்டும் செய்யுங்க. நீங்க தண்ணிலாம் எடுக்க போக வேண்டாம். அந்த கதிரை அனுப்புங்க. அவனையா? எதுக்கு? இத பாருங்க, கூட கூட பேசிட்டே இருக்காதீங்க. சொன்னதை மட்டும் செய்யுங்க. சரி, அனுப்புறேன், வை. நேத்து பிறந்ததெல்லாம் நம்மளை மிரட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. இவனை கழுத்துல காலை வச்சு அமுக்கிறப்பவே அழுத்தை கொன்னு இருக்கணும். விட்டது தப்பா போச்சு. டேய் அண்ணா, வாங்கடா. சரிங்கண்ணா. மாயா, தண்ணி எடுக்க போன லிங்கத்தை இன்னும் காணோம். போனவன் இன்னும் ஆளையே போய் என்னன்னு கொஞ்சம் பாரு. சீக்கிரமா வர சொல்லு. சரி பாட்டி. போய் இருக்காரு பாத்துட்டு வாமா. அவர் என்ன சின்ன பையனாப்பா? தானே. தனா, என்னமாயா, இப்பவே வரணுமா? நான் இன்னும் கெட்டப் சேஞ்ச் பண்ணவே அது இல்ல தனா. லிங்கம் தண்ணி எடுக்க போனாரு, ஆனா அவரை இன்னும் ஆளை காணோம். அதான் வந்தேன். அதுவா, கதிர் தான் தண்ணி எடுக்க போயிருக்கான். கதிரா? அவர் தானே தவளையை எடுத்துட்டு போனாரு. கதிர்கிட்ட எதுக்கு சொன்னாரு? அப்போ நீங்க இங்க இருக்கிறது அவருக்கு தெரியுமா? ஆமா. அம்மாடி, பயப்படாதீங்க. நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்.